இந்த 3 பேரோட பாடல்கள் கேட்டு வளர்ந்த ஒரு பெரிய சமூகம் இன்னைக்கு இருக்கு. ஸோ இப்போ இதை பற்றி அவங்க காதலை எப்படியெல்லாம் பார்த்தாங்க, காமம் எப்படியெல்லாம் அதை பற்றி பேசினாங்க, சமூக நிகழ்வுகள், சமூகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி பாடல்களில் கொண்டு வந்தாங்கன்ட்டு 25 வருஷங்கள் பேசலாம். அவ்வளவு பண்ணியிருக்காங்க அவங்க. ஆனால் அதை பற்றி எல்லாம் நான் பேசாமல் அவங்களோட பாடல்கள் மூலமாகவே உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பாடல்களை ஒரு மாலையாக எனக்கு பிடிச்ச அந்த பாடல்களிலிருந்து ஒரு மாலையை கொண்டு அவங்களுக்கு அணிவிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த பாடல்கள் உங்களுக்காக. சேற்று வயலாடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றை விட ஆசை, வானவில்லை கொஞ்சம் எடுத்துக் கொள்ள ஆசை, பனித்துளிக்குள் நானும் படுத்துக்கொள்ள ஆசை, தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்த்ததில் தேவம் பார்த்த ஞாபகம், வெள்ளூரோடு பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் 2 சேர்க்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், பெண் இல்லாத ஊரிலே அட ஆண் பூ கேட்பதில்லை, பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை, உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது, இது கம்பன் பாடாத சிந்தனை உந்தன் காவேரியார் சொன்னது, யுத்தம் இல்லாத பூமி ஒரு சத்தம் இல்லாமல் வேண்டும், மரணம் காணாத மனித இனம் இந்த மண்ணில் நிலை கொள்ளும் வரம் வேண்டும், போனவை அட போகட்டும், வந்தவை இது வாழட்டும், தேசத்தின் எல்லை கோடுகள் அவை தீரட்டும், தெய்வங்கள் இந்த மண்ணிலே வாழட்டும், கண்ணுக்குள் தீ இருந்தும் உன்னை எரித்துக் கொண்டிருக்கம் என்ன, கற்பூர தீபம்தான் காதல் வெப்பம் பட்டு கரைவதென்ன, பின்னோக்கி உன் கால்கள் நகர்வதென்ன, பிரியத்தை மறைப்பதென்ன, உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் தறிகெட்டு தழும்புது நெஞ்சம், உந்தன் நூலாடை பறந்ததில் கொஞ்சம் பிறைமுகம் பார்த்தது கொஞ்சம், ரத்தம் கொதிகதிக்கும் உலை கொதித்திடும் நீர்க்குணல் போல, சித்தம் துடிதுடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓர் இலை போல, பனித்துளிதான் என்ன செய்யுமோ, மூங்கில் காட்டில் தீ விழுந்துடுது, மூங்கில் காடின ஆயினல் மாது, என் சுவாச காற்று வரும் பாவை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன், மலர் கொண்ட பெண்ணை வாராது போனால் மலை மீது தீக்கொளிப்பேன், என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை பெண்ணை, அதற்காகவா பாடினேன், வரும் எதிர்காலம் உன் மீது பறிபோடும் பெண்ணை அதற்காகத்தான் வாடினேன், முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன், அச்சம் கடைந்தேன் ஆசையை நீ அணிந்தாய், ஆடை கடைந்தேன் வெட்கத்தை நீ அணிந்தாய், கண்ட திருக்கோலம் கனவாக மறைந்தாலும் கடைசியில் நீ விட்ட கண்ணீர் கையில் நீ ஒட்டுவேடி, உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்தொடியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்ணை, வெளியே போகச் சொல்லாதே நான் மூழ்கினேன் என்று எண்ணாதே, தங்கக்காசை வீசுவதால் தர்மம் கையை ஏந்தாதே, வெள்ளை சிந்தும் மறைமேகம் விளம்பரம் கொடுத்தால் புரியாது, மக்கள் சக்தி காசுக்கு பணியாது, காற்று மலைவரிசை கேட்கின்றதா, கேட்கும் பாட்டில் என் உயிர் விடும் கண்ணீர் வெடிக்கிறதா, இதயம் கருதும் ஒரு வாசம் வருகிறதா, காற்றில் கண்ணீரை ஊற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணீர் உள்வாசல் சேர்த்தேன், ஓடும் ஜீவன் ஓடும் எண்ணி ஓடுவா, கொஞ்சம் சூடினேன் கோலமுத்தத்தில் கலையத்தான், கூடைப்பட்டு ஏன் எடுத்தேன் கூடல் முடிந்ததும் கசங்கத்தான், மேலே கூந்தல் மலர்வதற்கு கட்டில் மேலே நசங்கத்தான், தீபங்கள் நான் அணைப்பதே புதிய பொருள் நான் தேடத்தான், என் வீடம் நான் காண என் ஆயுள் போதாது, என் வீடை நான் சொல்ல என் காலம் போதாது,
என் காதல் எடையென்ன உன் நெஞ்சம் காணாது, ஆனாலும் என் முத்தம் சொல்லாமல் போகாது. கொன்றாலும் கொன்றாலும் உன் சொந்தம் நான்தானே, நின்றாலும் சென்றாலும் என் சொந்தம் நீதானே. உன் வேட்கை பின்னாலே என் வாழ்க்கை வளையுமே. கிளையில் காணும் கிளியின் மூக்கு, விடலை பெண்ணின் வெற்றிலை நாக்கு. புத்தம் புதிதாய் ரத்த ரோஜா பூமி தொடாத பிள்ளையின் பாதம். எல்லா சிவப்பும் உந்தன் கோபம். எனது செல்வம் நீ, எனது வறுமை நீ. இழைத்த கவிதையின் எழுத்து பிழையும் நீ. இரவல் வெளிச்சம் நீ, இரவின் கண்ணீர் நீ. நான் தூக்கி வளர்த்த துயரம் நீ. விடைகொடு எங்கள் நாடு, கடல் வாசல் தெளிக்கும் வீடு. பனைமரக்காடு பறவைகள் கூடு, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம். வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். பெண்கள் மேலே மையல் உண்டு, நான் பித்தம் கொண்டது உண்மையில் மட்டும். நீ முத்த பார்வை பார்க்கும் போது என் முதுகுத்தண்டில் மின்னல் வெட்டும். ரோஜா பூவை மேல் காயம் செய்தால் நியாயமா? பேசி பேசி என் ஊடல் என்ன தீரமா? உன்னால் இங்கு வாழ்வது இன்பம், இருந்தும் இல்லை என்பது துன்பம். அகிம்சை முறையில் என்னை கொள்ளாது. இந்த உலகத்தில் இது ஒன்றும் புதுசில்லை, உன்னை ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்தில். விதி சொல்லி விதி வழி சொல்லி போனா மனுஷ பிள்ளை, விதி விலக்கில்லாத விதியும் இல்லை. அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐதுகள் தீண்டிட நினைக்குதடி. அக்கினி பழமென தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. பாம்பக்கூட பழகி பசும் பால ஊற்றும் வியாதி. தப்பு தண்டா செஞ்சா அப்ப தெரியும் செய்தி. கள்ளிக்காட்டு புள்ளத்தாச்சி கல்லா பெற்ற வீரனடா. ஜல்லிக்கட்டு மாடு கிடிச்சா சரியும் குடலே மாலையடா. செத்த கிழவன் எழுதி வச்ச ஒத்த சுத்து வீரனடா. பட்சி உறங்கிடுச்சு, பால் தயிரா தூங்கிடுச்சு. இச்சி மரத்து மேல இலை கூட தூங்கிடுச்சு. காசனைக்காரிகளும் கண்ணுறங்கும் வேளையில ஆசனாய் வந்த மக அரை நிமிஷம் தூங்கலையே. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், நிறைஞ்ச மௌனம் நீ பாடும் கீதம். பௌர்ணமி இரவு, பங்கிடும் காடு, ஒத்தையடி பாத உன் கூட புரிந்திட. காட்டில் தொலைந்தேன், காட்டில் தொலைந்தேன் வழியாய் வந்தனை. இருளில் தொலைந்தேன் ஒளியாய் வந்தனை. சார் 25 இயர்ஸ், இந்த 25 வருஷத்தை பற்றி எவ்வளோ பேசலாம். ப்ராஜெக்ட் 2 காற்று வளங்கள் சில வரைகள் நீங்கள் சொல்ல நான் கேட்கணும் ஆசைப்படுறோம். இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன், தமிழில் கிரேட்ஃபுல்ன்ற ஐ திங்க் இந்த டீமோட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா மணி சார் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இப்போ யோசிச்சு பார்த்தாலும் சப்போஸ் அவங்க வரலன்னா எனக்கு வேறு முத்து சேரம் கிடச்சிருக்க மாட்டார், இந்த ஹோல் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்காது. அண்ட் இந்த ரிஃபைன்மெண்ட் எல்லாம் நினைக்கலாம், ரிஃபைண்டாக பண்ணோம், ஹை ஐடியல்ஸோடு நம்ம பண்ணோம்னு நினைக்கலாம். பட் அதுக்கு வந்து எல்லாம் அமையணும். ஐ திங்க் அந்த ஹோல் ஒரு டிவைன் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். பிகாஸ் பாலச்சந்தர் சார் போயிட்டு அவர்கிட்ட ஒரு படம் பண்ண சொல்லி இந்த ஹோல் காம்பினேஷனோட எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி லவ் தமிழ் ஜனங்க கொடுத்தது, அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஹோல் வேர்ல்டு போனது எல்லாமே இப்போ நினச்சி பார்த்தாலும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அனைவருக்கும் வணக்கம். 25 வருஷம் நேற்று மாதிரி இருக்குது. எல்லாமே முதல்ல சந்தித்தது அப்போ இதே ஸ்மைல்லாம் இருந்தது அவர்கிட்ட. இப்போ அப்படியே தான் இருக்காது. ஆனால் எவ்வளோ தூரம் வாழ்க்கைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ப முடியல. அவர்கிட்ட வந்து எவ்ரி ஃபிலிம் வந்து ஒரு எல்லாருக்கும் அப்படி தான். பட் இருந்தாலும் ஸ்பெஷலாக ஒரு தனி பயணம் மாதிரி அந்த படத்துக்குன்னு ஒரு புது பாதை தேடி எவ்ரி டைம் லைக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேடி வர்றது, அது கிடச்சி
சில சமயம் நாங்கள் வேறு எதிர்பார்த்துட்டு இருப்போம். வந்து பாம்பேயில் சாங் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு, சாயங்காலம் போனால் கேட்கலான்னு பண்ணோம். அங்கே போயிருந்தோம், பாம்பே தீம் மியூசிக் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் அது என்ன சார் நாளைக்கு ஷூட்டிங் சாங் இருக்கு நீங்கள் அப்படின்னா தீம் மியூசிக் கேட்டால் மற்ற எல்லாம் மறந்துடும். ஸோ அவர் வந்து ஒரு எவ்ரி ஃபிலிமில் அந்த படத்துக்கு வேணுங்கிற ஒரு இசை, வேணுங்கிற ஒரு சாங் அதை தேடி பிடிச்சு அந்த ஒரு பாடலர் ஜானி அவர்களோட இது வந்து கூட வைரமுத்து சார். ஸோ ரெண்டு பேருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பொறுமையாக இவ்வளோ வருஷம் என்னை பொறுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். வைரமுத்து சாரும் அப்படிதான். அடுத்த படம் கம்போஸ் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடியே கேட்டுருவேன். பட் வேறு காட்டு வேண்டியது வேற நம்ம செஞ்சாங்க. தேங்க்யூ. காட்டு வேலையோட வந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பின்னணியில் சொல்லப்பட்ட ஒரு காதல் கதை. இது ஷூட்டிங்காக நாங்கள் வந்து காஷ்மீர் லடாக்லேயே போயிருந்தோம். அப்போ ஒவ்வொருவரும் இங்கே போகும்போது கடந்து போகும்போது நிறைய இந்தியன் ஜவான்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ், இந்தியன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருவரையும் கடந்து போகணும் ஷூட்டிங் போகும்போது. அப்போது பிரமிப்பாக இருக்கும். என்கிட்ட இங்கேயும் அங்கே இருக்கிறது நமக்காக நீங்கள் வந்து அங்கே என்னைக்காவது வந்து have you ever expressed what we feel towards them, the respect that we have for what they do? யோசிச்சு பார்த்துருக்கோம். கார்த்தி ஒரு 3 நாள் மீட் பண்ணோம். அப்போ சொன்னார், இப்போ ராஜஸ்தான் ஷூட்டிங் போனோம். அப்போ பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் எல்லாமே எனக்கே திரும்ப வந்து நிற்கணும் சார் அப்படின்னு. ஸோ தட் இஸ் the respect that you feel when you meet them, when you see them at work. இப்போ இந்த படத்துக்காக ஸோ on behalf of the entire Indian armed forces அவங்களுக்கு வந்து எங்களோட மரியாதை, எங்களோட நன்றி, எங்களோட கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக எப்படி பண்ண முடியும்னு விஷயம் எங்களுக்கு இந்த படத்தில் ஒரு கைடு கிடைச்சார். இந்த படத்தில் ஒரு வெரி ஸ்ட்ராங் ஒரு ஹோல், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் to give us all inputs on Air Force and all the details. Retired Air Marshal Simmakutti Varthaman, Param Bashir Seva Medal, Aditi Vishisht Seva Medal, Vayu Seva Medal, Vishisht Seva Medal. This gentleman has been a very, very great source of inspiration. So, our under a representative for all the 3 forces together, I'd like to invite him to the stage, and I'd like you to give a standing ovation to him if possible, please. வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. You have to excuse my tongue, I'm trying. It's easier for me to say my dialogues. The people of Tamil Nadu have been very, very warm and encouraging towards me. My social media அவங்களோட மெசேஜஸ் படிச்சுட்டு இருக்கேன். Your love and blessings mean the world to me. காற்று வேலையிட எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் படம். சின்ன வயசில் எனக்கு ஒரு கனவு, அது மணிசரால் இப்போ நிஜமாக இருக்குது, ஒரு படமாக இருக்குது. அண்ட் மணிசா உங்களால் நான் நிறைய கனவு காணுவேன். To be challenged in a nurturing environment, to be free, to explore when you know you have the best mind watching over you and guiding you. Working with Manisa is like a booster shot of vitamins. It's nourishing. I'm addicted and I'm spoiled for life. Manisa, you're not getting rid of me anytime soon. Thank you to your dream team. Raman sir, a genius. Ravi sir, a magical camera. The legendary Nani sir. Brinda master, energy. Ekar, beautiful styling. Vairamuthu sir's evocative lyrics. Shamita Devi, a production design. Nitya Man, Kirtu, Shiva, Shalini, Kiran, Prajesh, Richard, Vijay, Shad, I love you all.
and every single member of the Madras Talkies family. இது நிஜமாவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. And I felt like I'd been adopted and Madras Talkies feels like home to me. Kadesiya, favorite co-star Karthi, a thorough gentleman and a real godsend, the calm to my storm and my best partner in crime, VC Leela VC, Kachivali. This is really what dreams are made of. நன்றி. அது கொஞ்சம் அன்பிளான் தான். நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு. மெட்ராஸ் டாக்கீஸில் நானும் ஒரு சின்ன ப்ராடக்ட் எடுத்ததுனால இந்த உரிமை ஆயுதம் எழுது கார்த்தி அஸ்டன் டைரக்டர். நான் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது க்ரோடு விளக்கிட்டு இருந்த கார்த்தி இப்போ மெட்ராஸ் டாக்கீஸ் பேனரில் ஹீரோவா மணி சார் இயக்கத்தில் நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்து இது பெரிய சாதனை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். அது மறக்க முடியாத. எனக்கே அப்படி இருக்கணும், கார்த்திகை இருக்கும் அப்படிங்கிறது ஐ கேன் கம்ப்ளீட்லி ஃபீல் இட். யூஎஸ்ல இருந்துட்டு எனக்கு நான் நடிக்க இன்னும் அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அப்படியே வந்து கார்த்தி ஹி வாஸ் கான்ஃபிடன்ட் ஹி கேன் பி அன் ஆக்டர், பட் கொஞ்சம் பொறுமையாக நான் அப்போ சொல்லிட்டுருவாங்க. பட் டு சீ ஹிம் நவ் ஹியர் இது கண்டிப்பாக ஒரு பிளெஸிங் தான். எல்லாருக்குமே இட்ஸ் வெரி வெரி லைக் ஓவர்வெல்மிங் ஃபீலிங் அட் ஹோம். வீட்டில் அப்பா அம்மா எல்லாருக்குமே கார்த்திகை வந்து இந்த மாதிரி பார்க்கறதுக்கு. கார்த்திகை நாங்கள் பார்த்ததே இல்லை. டோட்டலாக வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். திஸ் நாட் காரணம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்போ வந்து ஐ திங்க் ஹி காட் டு ரிலீஸ் இட். ஸோ ஃபேமிலியில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் போஸ்ட் பண்ணாரு. நான் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், இது கார்த்திகானா அது அப்படின்ட்டு. எல்லாருக்குமே அந்த ஷாக் ரியாக்ஷன் டு சி கார்த்தி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் லைக் திஸ். இது புதுசு கிடையாது, மணி சார் படத்தில் எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு டைரக்டர் ஒரு கூட ஒர்க் பண்ணும்போது வந்து நம்மளோட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு ஆர்மர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு 4 படத்தில் பண்ணியிருக்கோம், இது நமக்கு தெரியும், இதோட போய் அது அப்படியே நல்லா பண்ணிக்கலாம், ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும். பட் மணி சார் வந்து இங்கே அவனையும் புரிஞ்ச வேண்டாம், நீ அது வேண்டாம், நீ வேறு மாதிரி ஆளாப்பா, ஐ டோன்ட் வாண்ட் தட் கார்த்தி அப்படின்ட்டு. இது வரைக்கும் பண்ண கார்த்தி வேண்டாம், இது வேறு கார்த்தி அப்படின்ட்டு தான் இந்த படத்தில் எப்படி அவரோட முந்தின எல்லா படங்களையும் அவரோட ஆக்டர்ஸ் வந்து வேறு மாதிரி காமிச்சிருக்காரு. ஷுவர் கார்த்திக் இதில் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு கார்த்திக். இது வரைக்கும் கார்த்திக் என்னன்னா பலம் இருக்கும், அந்த பலம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இதுதான் நீவா அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸ் எடுத்துருக்காரு, ட்ரைனிங் எடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னேன் கார்த்திக். ஸோ எப்படி சார் சொன்னாலும் ஒரு ஸ்டிமுலேஷன் சொல்கிறேன். ஒரு கார் ஓட்டும் போது வந்து ஒரு இப்போ கிளச்செல்லாம் இல்லை, ஒரு 4 ஸ்டிமுலேஷன், ஒரு ஆக்சிலேட்டர், பிரேக்கு, ஸ்டியரிங்கு, மிடி கியர், ஒரு 4 ஸ்டிமுலேஷனாக இருக்கும். அப்படின்னா ஒரு ஃபைட்டர் பைலட், ஜெட் பைலட் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் 72 ஸ்டிமுலேஷன்ஸ். இட்ஸ் கரெக்ட் சார், ஆல்மோஸ்ட் 72+ ஸ்டிமுலேஷன்ஸ் ஒரு டைமில் 72 ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து நம்ம தெரியும். அதுவும் அந்த அக்யூரசி வந்து தாரமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து நைட் டின்னர் அப்போ கூட வந்து கண்ணாடி போய்ட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் லெவல் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மைண்ட் செட் அந்த கேரக்டருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இட்ஸ் கம்ப்ளீட் தமிழ் லவ் ஸ்டோரினா அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் வந்து இட்ஸ் ஹியூஜ் ஃபார் கார்த்திக். மனசர்கிட்ட நான் திரும்பி ஒரே கேள்வி தான் கேட்கணும். பின்னாடி ஒரு கேள்வி வச்சேன், தைரியம் இல்லை, பின்னாடி ஒரு தைரியம் இருக்குது. பொண்டாட்டி கூட கேட்க சொல்லிட்டு சார் ஒரு பொண்டாட்டி வார்த்தை நான் வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் சார், வீட்டில் வேறு வார்த்தை தெரியல. ஸோ பொண்டாட்டி வா லெட்ஸ் கோ அப்படிங்கிற பொண்டாட்டி வார்த்தை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இவ்வளோ வருஷமா எங்கேருந்து அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு வரீங்க? சீக்ரெட் என்ன? அந்த புதுசாக அந்த எல்லாம் ரொமான்ஸ் ஐடியாஸ்லாம் எங்கேருந்து வருது, என்ன நடக்குது, வருது சீக்ரெட் அப்படின்னு கேட்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஒரு ஆக்டர் ஒரு பாடி அண்ட் சோலாக ஒரு படத்தில் வரங்கிறது வந்து ரொம்ப கொடுத்த விஷயம். ஹாப்பி டு சீ போத் ஆஃப் தம் லைக் திஸ். ஆதித்யா அண்ட் கார்த்தி முந்தின படங்களும் நான் பார்த்துருக்கேன். சீரன் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரஹ்மான் சார் வண்டர்ஃபுல் டிஃபரன்ஸ். ரஹ்மான் சாரும் மணி சாரும் இப்போ பண்ணுறது வந்து எங்கே எல்லாத்துக்குமே எனக்கு சரி, ஐம் ஷுர் லாட் ஆஃப் பீப்புள் வாட்சிங் எங்களை விட அதிகமாக எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். எல்லாமே வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கும்போது லாட் ஆஃப் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும். சில டைம் வந்து கொஞ்ச நாள் வேறு பண்ணலாமே, மேபி இம்பாக்ட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி அந்த அசோசியேஷன் வந்து மேபி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், வேறு ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படின்னா இல்லாமல் எவ்ரி டைம் யூ போத் எனர்ஜைஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தெரியுது. அது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருக்குது, ஒரு லெசனாக இருக்குது. யூ கேன் கீப் க்ரோயிங் டுகெதர் வித் டுகெதர் யூ கேன் அச்சீவ் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லெசனாக தான் நான் பார்க்குறேன்.
wonderful to keep learning, sir. ஒரு 5 வருஷம் ஒரு விஷயம் தெரியாதுன்னா வந்து ஒரு 5 வருஷம் ஓட்டலாம். அதுக்கப்புறம் எவ்ரி டைம் there has to be a new learning அப்படிங்கிறது நீங்கள் சொல்லாமல் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் inspiring all of us here, sir. Very happy and very Padma Shri Mani Ratnam, Mr. Rahman, ladies and gentlemen, Vanakkam. Please permit me to speak in English, just like Mr. Rahman did. And I can't mix that wonderful Tamil that he speaks in it. I'm a Tamilian though. Many experiences in my life, but I never thought in my wildest dreams that I would be here on the stage in a movie audio release. I mean, it's a great honor, sir. Thank you very, very much for giving me this opportunity and the privilege. Talking and filming about the Air Force and feeling for the Air Force is something which is perhaps missing in our celluloid. And when I heard about this and that there is a film on the Air Force, I said, why not it be perfect? So I did my little best to support wherever the team had any doubt. The Indian Air Force, as well as the entire armed forces, has been fighting a continuous war ever since our independence from 1947. Many do not realize it, and much so deep down in the south, in Chennai. And these are the films that will awaken an audience and awaken the people to feel for the military, who do whatever they have to do with pride and honor, so that our country, our nation can flourish. A recognition of this in this film is really an honor for the Indian Air Force, and I, on behalf of the service, thank you for that. The film and the music is lovely as usual, and this silver anniversary of your combination made Thrive, made Win the music as it did for all of us for the 25 years on the film Roja. Seeing some of the experts, I must say, experts of the film, I must say, Varun, or should I say Karthi, you were a good fighter pilot. And Aditi, you two make a great combination, and you will fit into any one of our Air Force stations. It's a pleasure to see both of you. The motto of the Indian Air Force is Nabba Sparsham Deeptam, that is touch the sky with glory, and may this film touch the sky with glory. Jai Hind. மணி சார், ரமன் சார், ஒரு டீம், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நான் ஜூனியர் மோஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்து சீனியர் அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் ஆகாமல் நடிகர் ஆகிட்டேன். அதனால் நான் பண்ண வேண்டிய ஒரு கடமை பேலன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் vote of thanks நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ மணி சார் தேங்க்யூ. எல்லாருமே இங்கே கம்மியாக பேசுகிறவங்க, நான் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பேசணும்னு சொல்லி vote of thanks கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கனவு படம்னு நான் சொன்னால் அது பொய்யா இருக்கும். ஏன்னா இவ்வளோ நல்ல கனவு எனக்கு வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு குட் ட்ரீம் எனக்கு இருந்ததே இல்லை. நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து பேராசைப்படுறதுல வந்து பிடிக்காது. ஆசைப்படலாம், பேராசைப்பட்டதில்லை. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படம் கிடச்சிருக்குன்னா மணி சார் தேங்க்யூ அகெயின். ஏன்னா யூஎஸ்லேருந்து ஏதோ ஒரு தைரியத்தில் எம்எஸ்லாம் படித்து முடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறாங்கும் போது எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. வெள்ளக்காரன் கூட சொன்னான், சினிமா எடுக்க போய் அவனுக்கு அறிவு சரியில்லையான்னு கேட்டாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு மூவிஸ் போகிறாங்க. பட் எனக்கு அப்போ இருந்த ஒரே ஹோப் மணி சாரோடைய வாசல் தான். அங்கே போய் கற்றுக்கணும். எனக்கு எதுவுமே தெரியாது, பட் நான் போய் கற்றுக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக மணி சார் ஆஃபீஸில் மீட் பண்ணுறதுக்கு, மணி சார் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. சார் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன். ஃபஸ்ட் டைம் சார் சொன்னது யூ மோஸ்ட் வெல்கம். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் சொன்ன ஒரு வார்த்தை, ஃபஸ்ட் சார் என்கிட்ட பேசின வார்த்தை. ஸோ அங்கே தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி எனக்கு கொஞ்சமாவது டிசிப்ளின் இருக்குது, இல்லை நான் சின்சியராக இருக்கேன் ஒர்க்லன்னு சொன்னால் எல்லாமே நான் வந்து மணி சார் செட்டில் கற்றுக்கிட்டே தான். ஏன்னா மார்னிங் 5:30 நாங்கள் ஸ்பாட்டில் இருப்போம், 6 o'clock சார் வந்துடுவாங்க. அதாவது எத்தனை படங்கள் பண்ணாலும் அதே எனர்ஜியோடு இருக்கிறது. அண்ணா சொன்ன மாதிரி இன்ஸ்பைரிங் யோர் செல்ஃப் அண்ட் பீங் மோர் பேஷனேட் அப்படிங்கிறது நான் மணி சார்ட்ட தான் ஃபஸ்ட் கற்றுக்கிட்டேன். அப்போ மணி சார் அசண்டாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரைட்டிங் தெரியாது, நிறையா படிக்கிறது இல்லை. நான் எப்படி டைரக்டராக போகிறேன்னு எனக்கே பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது, என்னோட கொலீக்ஸ் எல்லாருக்கும் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்து.
அப்போ மணி சார் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், உனக்கு நடிக்க சான்ஸ் வந்து ட்ரை பண்ணினாரு. அப்போ சார் முடிவு பண்ணிட்டாராங்கன்னு தெரியல, உனக்கு டைரக்ஷன்லாம் வராது, நம்ம நடிக்க போகிறேன்னு யோசிச்சாரா என்னமோ. பட் மணி சார் சொன்னது எனக்கு பெரிய தைரியமாக இருந்துச்சு. ஏன்னா படத்துக்கு 2 சான்ஸ் கிடைக்கிறப்ப ஐ ஷுட் ட்ரை இட். நான் சரியா சார் படம் சரியாக ஓடல, திரும்ப ஆஃபீஸ் வந்துடுவேன் சார்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். நல்ல வேலை படம் ஓடிடுச்சு, என்னோட லைஃபே மாறிடுச்சு அதுக்கப்புறம். பட் இந்த படம் சார் கூப்பிடும்போது அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னாங்க. படிச்சு முடிச்சதுக்கப்புறமா சார் உண்மையாகவே இது நான் தான் பண்ணணுமா சார் நான் கேட்டேன். பிகாஸ் என்னாலே அந்த கேரக்டரில் எனக்கு இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. நான் ஃபிட்டுன்னு ஆகணும் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நான் வெயிட் லூஸ் பண்ணேன். மீசை எடுக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஒரு புக் எழுதலாம் அந்த மீசை எடுக்கிறது கதையை மட்டும் சொல்கிறதுக்கு. பட் சார் நீ எடுத்து பாரு, நல்லா திரும்ப வளர்த்துக்கலாம், கவலைப்படாதுன்னு சொன்னார். ஸோ நான் வெயிட் லூஸ் பண்ணியிருந்தேன். மீசை எடுத்து பார்க்குறப்போ நாட் பேட் அப்படின்னு தோணுச்சு. பட் ஃபைட்டர் பைலட்டுங்கிற விஷயம் எனக்கு புரியாமையே இருந்துச்சு. சார் கன்சீவ் பண்ணியிருந்தது, அவர் ரிசர்ச் பண்ணி எழுதியிருந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ பேசிக் ஃப்ளைங் லெசன்ஸ் சார் அனுப்பிச்சுட்ருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட் பக்கத்தில் உட்காந்து, ஒரு பைலட் பக்கத்தில் உட்காந்து பறக்கிறது நான் என்னன்னு பார்த்தேன். அப்படி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம வேறு எதுலையுமே உணர முடியாது. இங்கே வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, பஞ்சர் அடிச்சு ஓரமாக ரெஃப்ட் நிப்பாட்டிட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணலாம். மேலே பறந்துட்டு இருக்கும்போது சின்ன ரிப்பேர் நான் கூட யாருக்கும் ஃபோன்லாம் பண்ண முடியாது. ஸோ அங்கே மெயின் ட்ரைனிங்கே வந்து பேனிக்கில் காமாக இருக்கிறது தான். எவ்வளோ ஒரு பேட் சுச்சுவேஷன் இருந்தாலும் காமாக இருந்து கண்ட்ரோல் இருக்கிறது தான் ஒரு பைலட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். அதுவும் வந்து நான் கிளைடர் தான் பார்த்துருந்தேன். ஃபைட்டர் பைலட்ஸ்னால் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்குறேன். என் ஃப்ரெண்டுக்கு விங் கமாண்டர் தான், அது மூலமாக போய் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஃபைட்டர் பைலட்ஸ் கூட. சவுத் இந்தியாவில்னு சொல்லலாம், இல்லை அட்லீஸ்ட் என்னோட வளர்ப்புலன்னு சொல்லலாம். உண்மையாகவே ஆர்ம் ஃபோர்ஸஸ் மேலே நமக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கா, அவங்களோட டெடிக்கேஷன் என்னன்னு தெரியுமான்னு பார்த்தா உண்மையாகவே நமக்கு தெரியலன்னு நான் ஃபீல் பண்ணேன். அவங்க சொல்கிற ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் மிஷனுக்கு போகணுன்னு சொன்னால் குவாலியர்லேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும், டெல்லியிலேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும், வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும். வேறு இடத்துலேருந்து கிளம்புற ஃப்ளைட் ஒரு பர்டிகுலர் டைமில், ஒரு பர்டிகுலர் செகண்டில், ஒரு பர்டிகுலர் குவாட்ரண்ட்டில் மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லா ஃப்ளைட்டும் கரெக்டாக அந்த டைமில் அங்கே மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க கோ அண்ட் டூ த மிஷன். ஒரு 200 கோடி ஒர்த் ஒரு மிஷின் அது, ஒரு 800 மைல் ஸ்பீடில் போகிற ஒரு மிஷின் அது. அப்போ அதை ஓட்டுறவங்க என்ன ப்ரெசிஷனில் இருக்கணும். ஸோ நான் ஃபீல் பண்ணது நம்மளோட IIT IIM அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச புத்திசாலிகள்னு சொல்லலாம். ஸோ ஃபைட்டர் பைலட்டுங்கிறவங்க அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு புத்திசாலியாகவும் காமாகவும் ஸ்ட்ராங்காக அங்கே தான் பண்ண முடியும். இது வார் ஃபில்ம் இல்லை, ஒரு லவ் ஸ்டோரி தான். இருந்தாலும் அந்த ஸ்பிரிட்டை கொண்டு வர்றது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துச்சு, நான் நிச்சயமாக சொல்லுவேன். மணி சார் அதை அவ்வளோ புரிஞ்சு எழுதியிருந்தாங்க. அதனால் அது ஓரளவுக்காவது கொண்டு வர முடிஞ்சு நான் நம்புறேன். பிகாஸ் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இப்போவும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு நின்றுறேன். இட்ஸ் அமேசிங். அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து நம்மளால் வந்து தேங்க் பண்ணியோ இல்லை ஈடுகட்டியோ பண்ணவே முடியாது. பட் அட்லீஸ்ட் ஐ ஃபீல் அவங்க ஒரு ஆஃபீஸர் மீட் பண்ண வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் எந்திரிச்சு நிற்கிறதாவது நம்மளுடைய குறைந்தபட்ச மரியாதைன்னு நினைக்கிறேன். அதை விட நம்ம ஈக்குவலாக அவங்களுக்கு செய்யவே முடியாது. ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி ஆனர்ட் டு பி பிளேயிங் எ ஃபைட்டர் பைலட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் மணி சார் எனக்கு இன்னொரு சொன்னது வந்து ஐ வாண்ட் அ மேன், ஐ டோன்ட் வாண்ட் அ பாய் அப்படின்னு சொன்னார். எனக்கு கார்த்தியும் வேண்டாம்னு சொன்னார். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு ஆள் அதில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கதை உட்காரும்போது எனக்கு கதை சொல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லும்போது சார் மௌனராகம் கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ சார்னு ஆரம்பிப்பாங்க. பட் உண்மையாகவே இன்னைக்கு மணி சாரோட ஹீரோவாக நான் நடிச்சிருக்கேங்கிறது நான் கிள்ளி பார்த்துட்டா எனக்கு ஃபீல் ஆகுது. இட்ஸ் நாட் சங்க் இன்சைட். இன்னும் அது நான் அதை ஜீரணிச்சிக்கல இன்னும். ஏன்னா ஐ ஸ்டில் ஃபீல் லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். சார் சொல்கிறத கரெக்டாக பண்ணிடணும், முடிஞ்சால் அதோட கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இன்னுமே நான் அசிஸ்டண்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மணி சார் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் முக்கியமாக இந்த ரோலில் என்னை கொண்டு வந்தது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் சர்ப்ரைஸ். இந்த ஒரு மேக் ஓவர் வருது. ஸோ படம் பார்க்கணும், எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். இட்ஸ் அ இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி. மறுபடியும் இதில் வந்து ஒரு அலைப்பாய்வை எதிர்பார்த்து வராதிங்க, இல்லை ஒரு ஓகே கம்பெனி எதிர்பார்த்து வராதிங்க. மணி சார் நீங்கள்லாம் கேட்ட மாதிரி லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. அது மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும். பட் இல் பி அன் இன்டென்ஸ் எமோஷனல் லவ் ஸ்டோரி. அண்ட் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் டைம் ரஹ்மான் சார் மியூசிக்கில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரஹ்மான் சார் தேங்க்யூ. நான் எப்படி தேங்க் பண்ணுறேன்னு தெரியல. பட் ஒரு 24 ஆடியோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரஹ்மான் சார் ஒரு 3 hours உட்காந்து பேச சான்ஸ் கிடைச்சிது. நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஒரு செகண்ட் தான் அவரை பார்த்துருக்கேன். அப்படி வந்து அப்படி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணல. பட் ஒரு 3 hours உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரஹ்மான் சார் ஐ எம் ஸ்டில் அமேஸ்ட். யூ ஆர் ஸ்டில் ஆர் வெரி ஒன் சென்னை பாய், பாய் நாட் அ மேன். அந்த ஸ்பிரிட் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். அண்ட் தேங்க்யூ ஃபார் டேக்கிங் இட் அக்ராஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். எங்கே போனாலும் இப்போ சென்னை பசங்கன்னா தெரியுது. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் வி ஃபெல்ட் வெரி நாஸ்டாலஜிக். நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது சாரோட சொன்னேன், சார் பழைய ரஹ்மான் சார் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்டைல் அவ்வளோ சிம்பிளான சோல் ஸ்டோரிக் மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த பாட்டு கேட்கும்போதுன்னு. அதுக்கு நான் உதட்டு அசைச்சு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கார்கி த லிரிக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். யாரோ வந்து மணி சார் படத்தில் வந்து லைட் கேட்குறீங்களான்னு சொன்னீங்க. அது கார்கி தானே. இந்த படத்தில் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ரவி சார் இஸ் டன் மேஜிக் இன் திஸ் ஃபில்ம்.
என்னை கூட அழகான ஒரு ஹீரோவை காமிச்சிருக்காரு, நான் பார்த்துக்கேங்க. சம் சீன்ஸ் நானே என்னை பார்த்து இது நான் தானா அப்படின்னு நானே ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் சீரியஸ்லி வந்து ரவி சார் ஒரு கிளாசிக் ஸ்டைலில் என்றைக்கு படம் பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி ஒரு இந்த எத்தனை மணிசாரோட படங்களில் இருக்கிற குவாலிட்டி அதான். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த படம் ஃப்ரெஷ்ஷாகவே ட்ரெண்டியாகவே இருக்கும் அப்படிங்கிறது. இந்த படமும் அந்த குவாலிட்டி இருக்குது, பட் ஸ்டில் மோர் கிளாசிக் குவாலிட்டி இருக்குது. இந்த படத்துக்கு வி ட்ராவல்ட் ஆல் ஓவர். ஸோ இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மக்களுக்கும் இது மறக்க முடியாத படமாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்க, எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆல் பிகின் வித் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். தேங்க்யூ. என்னோட சார்பில் மணி சார், ராமன் சார் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ். அண்ட் ஐ ப்ரே திஸ் ஃபில்ம் பிகம் அ பிக் ஹிட். பெரிய வசூல் சாதனை படைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.